புதிர். ஒரு பசில சால்வ் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். அதே பசில குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா பூஸ்ட் ஆகுது. குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா கொலாபரேட் பண்ணி விளையாடுறப்போ அவங்களோட சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஹாய், ஐ எம் பாரதி. ஐ எம் ஃப்ரம் பெஸ்ட் அட் ப்ரீஸ்கூல். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால நம்ம குழந்தைங்க ஷேப், சைஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையும் பண்றாங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் காமிக்கிறாங்க. ஒரே மாதிரியான ஷேப்ஸை மேட்ச் பண்றதுனால குழந்தைங்களுக்கு அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் பூஸ்ட் ஆகுது. இதனால ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் டெவலப் ஆகுது. ஷேப்பை பார்க்குறாங்க, அதே மாதிரி இன்னொரு ஷேப்பை பார்த்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த ஷேப்பை மெமரி பண்றாங்க. அது மெமரி பண்றதுனால அவங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியும் ஒர்க்கிங் மெமரியும் டெவலப் ஆகுது. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த ஷேப்ஸ் எல்லாம் இப்பவே கத்துக்கறதுனால பேசிக் ஜியோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு இப்பவே கிடைச்சிருது. சர்க்கிள்னா ரவுண்டா இருக்கணும், ஸ்ட்ரைட் லைன்னா நேரா இருக்கணும், ஸ்கொயர்ஸ்னா 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி அதோட ஷேப்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் பத்தி அவங்க டிஸ்கிரைப்ஸ் பண்றதுனால அவங்களோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. பேட்டர்ன்ஸ் அவங்க ரெகனைஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்றதுனால மேக்ஸுக்கு ஒரு பேசிக்காவும் ஃபியூச்சர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனையும் கிரியேட் பண்றாங்க. கண்ணால பார்த்து கையால எடுத்து மேட்ச் பண்றப்போ ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் பில்டப் பண்ணும். இது ஃபைன் மோட்டோ ஸ்கில்ல வரும். ஃபியூச்சர்ல ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதுல இருக்க லெட்டர்ஸும் சரி, நம்பர்ஸும் சரி, அது ஒரு வகையான ஷேப்ஸ் தான். அந்த ஷேப்ஸை நம்ம ரெகனைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்டிவிட்டி மூலியமா குழந்தைங்களுக்கு லேர்னிங்கை கொண்டு போறப்போ அவங்க ஃபன்னாவும் ஈஸியாவும் அதை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை என்கரேஜ் பண்ணுவோம்.